ஒரு நாள் ஏஐ மனிதர்களின் கட்டுப்பாட்டை மீறிவிட்டால் என்ன ஆகும்? மனிதர்கள் உருவாக்கிய இயந்திரங்கள் மனிதர்களுக்கே ஆபத்தாக மாறினால் உலகின் மிக சக்தி வாய்ந்த தொழில்நுட்பம் மனித இனத்தின் முடிவாக மாறப்போகிறதா? இன்று அந்த பயங்கரமான உண்மையை பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான அதே சமயம் கொஞ்சம் மர்மமான ஒரு விஷயத்தை பத்தி அலச போறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ. இதோட வளர்ச்சி இப்போ எக்ஸ்பிரஸ் வேகத்துல போயிட்டு இருக்கு. இந்த கருப்பு பெட்டிக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது? இது நம்ம மனித குலத்தோட எதிர்காலத்தையே மாத்த போகுதா? வாங்க இதை கொஞ்சம் டீப்பாவே பார்க்கலாம். இப்போ உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற அந்த மிகப்பெரிய கேள்விக்கு வருவோம். நியூஸ்ல, சோஷியல் மீடியான்னு எங்க பார்த்தாலும் ஒரே பேச்சு தான். நிஜமாவே ஏஐ நம்மளை ரீப்ளேஸ் பண்ணிடுமா? மனிதர்களை விட பவர்ஃபுல்லான ஒன்றை நாமளே இப்போ உருவாக்கிட்டு இருக்கோமா? இதை கொஞ்சம் கேட்டு பாருங்க. 2025 ஆர்டிஃபிஷியல் அனாலிசிஸ் ரிப்போர்ட்ல ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லியிருக்காங்க. வெறும் ஒரே வருஷத்துல சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் துறையே தலைகீழா மாறிடுச்சு. இது ஏதோ ஹாலிவுட் படத்துல வர சயின்ஸ் ஃபிக்ஷன் கிடையாதுங்க, நம்ம கண் முன்னாடியே நடந்துட்டு இருக்கிற நிஜம். சரி, இந்த ஏஐக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது? இந்த மிஷினோட முகமூடியை கொஞ்சம் விலக்கி பார்ப்போம். முன்னாடியெல்லாம் சிம்பாலிக் ஏஐன்னு ஒன்று இருந்துச்சு. அது எப்படின்னா, நாம என்ன கமாண்ட் கொடுக்குறோமோ அதை மட்டும் செய்யும். அதாவது மனுஷங்க போட்ட ரூல்ஸ். ஆனா இப்போ இருக்கிற மெஷின் லேர்னிங் அப்படி கிடையாது. அது கோடிக்கணக்கான டேட்டாவை எடுத்து தன்னிச்சையாவே கத்துக்கிட்டு முடிவுகளை எடுக்குது. யாரும் எந்த ரூல்ஸும் சொல்லித்தர வேண்டியதில்லை. இந்த ஏஐ நெட்வொர்க் எப்படி யோசிக்குது தெரியுமா? அது ஒரு முடிவில்லாத குளிர்ந்த கணித சுழற்சி. முதல்ல ஒரு விஷயத்தை கணிக்கும், தப்பா இருந்தா எவ்வளோ தப்புன்னு அளவிடும், தன்னைத்தானே சரி பண்ணும், அப்புறம் திரும்பவும் கணிக்கும். இதை திரும்ப திரும்ப செஞ்சு ஒரு கட்டத்தில் ரொம்ப துல்லியமாக மாறிடும். இதைத்தான் டீப் லேர்னிங்னு சொல்றாங்க. இந்த மிஷின்ஸ் தகவல்களை நிறைய ஹிடன் லேயர்ஸ் வழியா ப்ராசஸ் பண்ணுது. அதுக்கு மனுஷங்க மாதிரி உணர்ச்சிகள் இல்லைனாலும் மனிதர்களோட உள்ளுணர்வை அப்படியே காப்பி அடிக்குது. இதனால தான் அதால நம்மள மாதிரி படங்களை பார்க்கவும் மொழிகளை புரிஞ்சுக்கவே முடியுது. இப்போ 2025 நடந்த அந்த ஏஐ பெருவெடிப்பு எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். கடுமையான போட்டி காரணமா GPT-4 ரேஞ்சுக்கு இருக்கிற ஒரு நுண்ணறிவோட விலை குறுகிய காலத்துல 100 மடங்கு மலிவாயிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திறன் கூடிக்கிட்டே போகுது, ஆனா செலவு 100 மடங்கு குறையுது. இது சாதாரண விஷயம் இல்ல. இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னா, பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய ஹார்ட்வேர் ரேஸ் நடந்துட்டு இருக்கு. என்விடியாவோட பிளாக்வெல் மாதிரி அடுத்த ஜெனரேஷன் சிப்ஸ் எல்லாம் இந்த பிரம்மாண்டமான வேலைப்பழுவை தாங்கிறதுக்காகவே இப்போ உற்பத்திக்கு வந்தாச்சு. இதோட வீரியம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, 2030க்குள்ள ஏஐ உள்கட்டமைப்புல $2.7 ட்ரில்லியன் முதலீடு செய்ய போறாங்களாம். அது மட்டும் இல்லாம 2026ல ஒட்டுமொத்த ஜப்பான் நாடு எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு இந்த ஏஐக்கு கரண்ட் தேவைப்படும்னு சொல்றாங்க. எவ்வளோ பெரிய நம்பர்ஸ்னு பாருங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதனால மனிதர்களுக்கு, குறிப்பா நம்ம வேலைகளுக்கு என்ன ஆபத்து? இந்த டேட்டாவை கொஞ்சம் ஒத்து பாருங்க. ஏசி ரூம்ல உட்காந்து வேலை செய்யறவங்களுக்கு மட்டும்தான் ஆபத்துன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ சுரங்க இயந்திர ஆபரேட்டர்ஸ், பேட்டர்ன் மேக்கர்ஸ் மாதிரி உடல் உழைப்பு சார்ந்த வேலைகளுக்கும் 99% ஆட்டோமேஷன் ஆபத்து வந்துருச்சு. அதாவது ஃபேக்டரிக்குள்ளேயும் உற்பத்தி துறையிலையும் இந்த ஏஐ அமைதியா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. லட்சக்கணக்கான உடல் உழைப்பு மற்றும் சேவை வேலைகள் இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறியாகிட்டு வருது. ஆனா வேலை போறதுங்கிறது வெறும் ஆரம்பம்தான். இதை விட பெரிய இறுதி அச்சுறுத்தல் ஒன்று இருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இப்போ ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்பவே பயப்படுறாங்க. தன்னாட்சி ஆயுதங்கள், உலகையே ஏமாத்துற டீப் ஃபேக்ட்ஸ், இது எல்லாத்தையும் விட இந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸ் தனக்குத்தானே சொந்தமா முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டா, அதோட இலக்குகளை அதுவே மாத்தி அமைச்சுக்கிட்டா, அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? நினைச்சாலே கொஞ்சம் பகீர்னு இருக்குல்ல. உண்மையை சொல்லணும்னா, இப்படிப்பட்ட ஒரு அதி நுண்ணறிவு சிஸ்டமை எப்படி பாதுகாப்பாக ஹேண்டில் பண்ணுறதுன்னு இன்னைக்கு வரைக்கும் மனித குலத்துக்கு தெளிவான ஒரு ஐடியாவே இல்லை. நாம் அதுக்கு இன்னும் தயாராகவே இல்லைன்னு தான் சொல்லணும். இதை தடுக்கணும்னா உலகளாவிய அளவில் ஒரு பாஸ் பட்டன் அல்லது ஏஐ ஆயா, அதாவது ஏஐ நானி மாதிரி ஒரு சிஸ்டம் வேணும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதாவது ஏஐ ரொம்ப மீறி போனால் நம்ம மனித குலத்தை காப்பாற்ற அதை அப்படியே நிறுத்தி வைக்கிற ஒரு சேஃப்டி பிரேக். சரி, அப்போ எதிர்காலம் அவ்வளவுதானா? இல்ல, இந்த ஏஐ கூட நாம எப்படி சேர்ந்து வாழ போறோம்னு பார்ப்போம். இந்த மொத்த புதிருக்குமான விடை ஹியூமன் இன் தி லூப். அதாவது எல்லாத்தையும் மிஷின் கிட்டேயே கொடுத்துடாம மனிதர்களோட நேரடி கண்காணிப்புல ஏஐ வேலை செய்ய வைக்கிறது. மனுஷங்களோட அறிவும் தீர்ப்பும் மிஷினோட வேகமும் சேர்ந்தா எதிர்காலம் நம்ம கண்ட்ரோல்ல பாதுகாப்பா இருக்கும். இந்த அலசலோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். விடை பெறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி.
இந்த பிரம்மாண்டமான இயந்திரத்தை கண்ட்ரோல் பண்ண நாம வேகமா செயல்பட போறோமா இல்ல அதோட சேர்ந்து நம்ம எதிர்காலத்தை மாத்தி அமைச்சு ஒன்றாக பரிணமிக்க போறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம்.